குறிப்பாக இந்த வைகாசி விசாகம் இந்த தினத்தில் வந்து நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் தான தர்மம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கும்? அதாவது வஸ்திர தானம் பண்ணலாம். அந்த வஸ்திரம் வந்து பச்சை நிறத்தில் முருகனுக்கு உண்டான அந்த பச்சை நிறத்தில் சிவனடியார்களுக்கோ இல்லை முருக பக்தர்களுக்கோ அந்த வஸ்திர தானம் பண்ணுறது நல்லது. இன்னொரு இப்போ இந்த கந்த புராணத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முருகன் வந்து நீல நிறத்திலையும் அவர் இருப்பார் அப்படிங்கிறது. முருகனுக்கான நிறத்தில் அவருக்கு நீல நிறத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீல நிற வஸ்திரமும் வந்து இந்த வைகாசி விசாகத்தில் முருக பக்தர்களுக்கோ சிவனடியார்களுக்கோ வஸ்திரதானம் ரொம்ப நல்லது. ஸோ எப்போவுமே ஒரு வஸ்திரதானம் பண்ணும் பொழுது அன்னதானமும் சேர்ந்து பண்ணால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திரதானம் பண்ணுறீங்க, உங்களால் எத்தனை நபர்களுக்கு முடியுமோ பண்ணுங்கள். 6 பேருக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதே வானத்தில் வந்து 3 நட்சத்திரத்தினுடைய சேர்க்கை தோரண வடிவில் உள்ளது அப்படிங்கிறது. ஸோ ஒரு சுபத்தை குறிக்கக்கூடியது தானே அது. அப்போ 6 முருகன்னாலே 6 தான். அதனால் ஒரு 6 நபர்களுக்கோ 12 பேருக்கோ நீங்கள் வந்து அன்னதானம் வஸ்திரதானம் பண்ணிங்கன்னா அந்த பலன் நீங்கள் என்ன நினச்சி கொடுக்குறீங்களோ அந்த பலன் முழுமையாக கிடைக்கும்.